Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا ما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுடைய திருநாமத்தால் இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். இருள் சூழ்ந்த இந்த உலகத்தை ஒளிமயமாக்க வந்த நாயக திலகம் நபிமார்களுக்கு எல்லோருக்கும் நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சொந்த வாழ்க்கையாக விருப்பத்துக்குரிய வாழ்க்கையாக எடுத்து நடந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஊத் தாபிஈன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. வாராந்த பிரசங்க மாநாட்டிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஈமானிய நல்லுள்ளங்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடிய காலகட்டத்துல எவைகளை எல்லாம் எடுத்து நடக்க வேணும் என்று சொல்லியிருக்கிறானோ வாழ்க்கையில அவசரமாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியான கொடூரமான மோசமான விஷயங்களை அவசரமாக விட்டு விலகி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்து என்னும் அன்பு கட்டளை பிறப்பிக்கிறேன். இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட சரியான இரக்கம், அல்லாஹ் எங்களோட சரியான அன்பு, அல்லாஹ்வுடைய இரக்கம் அல்லாஹ்வுடைய அன்புக்கு வரையறையே கிடையாது. அவ்வளவு இரக்கம் உள்ள அல்லாஹ் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான். நாங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துல நாங்க எல்லாரும் மௌத்தா வைத்துடுவோம். நான் மௌத்தாகிடுவேன், நீங்க எல்லாரும் மௌத்தாகிடுவீங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை பார்த்து சொன்னான், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். நபி நாயகமே, நீங்க மௌத்தா வைத்துடுவீங்க. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க மௌத்தா வைத்துடுவீங்க, தடை கிடையாது, நீங்க மௌத்தாகிடுவீங்க. அதே மாதிரி நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு மௌத்தாகிடுவோம். உள்ளத்துல கை வச்சு பாருங்க. அந்த நேரத்துல கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சூழால இருக்கக்கூடிய உடன் பிறப்புகள், சூழால இருக்கக்கூடிய உறவினர்கள் யாராலையும் எங்களுக்கு எந்த விதமான உதவியோ எந்த விதமான ஒத்தாசையோ கிடையாது. தனி கட்டையாக தனி மரமாக அந்த 6 அடி கபருக்குள்ளால பேத்துடுவோம். ஆனா நாங்க இப்போ ஹயாத்தோட இருக்கிறோம். மௌத்தாகல, மௌத்தாகிடுவோம், ஆனா இப்ப ஹயாத்தோட இருக்கிறோம், ஆரோக்கியத்தோட இருக்கிறோம். ஆனா மௌத்தாகிறதுக்கு முன்னால இந்த ஹயாத், இந்த ஆரோக்கியம் எந்த திசையை நோக்கி பேய்த்து கொண்டிருக்குது? இந்த ஹயாத்த, இந்த ஆரோக்கியத்தை மௌத்துக்காக வேண்டி பயன்படுத்தினோம் என்றா
மௌத்தாகனத்துக்கு பின்னால ஹயாத்தோட இருக்கும் போது அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களை, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சுன்னாக்களை ஹயாத்தாக்கினோமே. ஹயாத்தோட இருக்கும் போது ஹயாத்தாக்கினதனால மௌத்தாகனத்துக்கு பின்னால ஹயாத்தாக்கிய இந்த அமல்களினுடைய பரக்காத்துகள் அந்த 6 அடி கபரை வெளிச்சம் உள்ளதாக மாற்றும், 6 அடி கபரை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றும். இந்த ஹயாத்தோட இருக்கும் போது நானும் நீங்களும் வாழ்க்கையை மௌத்தாக்கிட்டோம் என்றா மௌத்தாகனத்துக்கு பின்னாலேயும் எந்த பிரயோசனமும் கிடையாது, எந்த பலனும் கிடையாது. அதனால நானும் நீங்களும் இப்ப ஹயாத்தோட இருக்கிறோம். ஒரு கணம் என்னுடைய உள்ளத்தை, ஒரு கணம் என்னுடைய சிந்தனையை தட்டி பார்ப்போம். ஹயாத்தோட இருக்கும் போது ஹயாத்தாக ஆக்குகிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹயாத்தாக ஆக்குகிறோம் தானே? 5 நேரம் தொழுகிறோம், பள்ளியில முன்சப்புல இருக்கிறோம், இன்னொரு அமல்கள் செய்கிறோம் என்று சொன்னாலும் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த குறைபாடுகளும் கிடையாது. ஆனா பள்ளியோடு தொடர்புள்ளவங்களாக 5 நேர தொழுகைகள் ஈடுபட்டு கொண்டு இன்னொரு அமல்கள்ல ஈடுபடுகிறோம். ஆனா சில விஷயங்கள்ல கோட்டை விட்டுறோமே, சில விஷயங்கள்ல வாழ்க்கையில ஓட்ட விட்டுறோமே. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட வாழ்க்கையில நிறைய பேசப்படாத, நிறைய வாழ்க்கையில எடுத்து நடக்காத பக்கங்கள் ஏராளமாக இருக்கிறது, ஏராளமாக இருக்கிறது. அந்த வகையில கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில பேசப்படாத பக்கம் என்னன்னு நீங்க யோசிப்பீங்க? வாழ்க்கையில எடுத்து நடக்காத பக்கம் என்னன்னு நீங்க யோசிப்பீங்க? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, திருமணம் என்று சொல்லக்கூடியது நிறைய மிம்பர் மேடைகள்ல பேசப்படாத பக்கம். அந்த திருமணம் என்று சொல்லக்கூடியது அமல்கள்ல சரியா முறையா சரியான ட்ராக்ல சரியான வேலை போகாத, அமல்கள் எடுத்து நடக்காத ஒரு பக்கமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இவர் இந்த இபாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாரு. பார்க்கவே பிரகாசமா இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்கிறாரு, நெற்றியில வேற அடையாளம் நிக்குது. ஆனா அவருடைய திருமண வைபவத்தை பாருங்களே, அவருடைய மகளுடைய திருமணத்தை, அவருடைய மகனுடைய திருமணத்தை கொஞ்சம் பாருங்களே. உங்களோட காதுகளுக்கு வர்றதை விட எங்கட காதுகளுக்கு நிறைய அலைமோதி கொண்டிருக்கிறது. அதனாலதான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மிம்பர் மேடைகள்ல பேசப்பட வேண்டிய, வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டிய பக்கங்கள் என்பதை உறுதிப்படுத்தலாம் என நினைக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, திருமணம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமானது. திருமணம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது. கண்ணியமான சகோதரிகளே, இது டார்கெட் அடைஞ்ச வரைக்கும், இந்த நிலையில அடைஞ்சதுக்கு பின்னாலதான் முடிப்பேன், இந்த நிலையில வரணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும் என்று ஏராளமான வரம்புகளை இன்றைக்கு எங்கட சமுதாயம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த டார்கெட், அந்த விஷயத்தை, அந்த எல்லைக்கு வரும் வரைக்கும் பேசவானாம், உம்மா நீங்க பேசவானாம், பாப்பா நீங்க பேசவானாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அறிவுள்ள மிஸ்கின் அறிஞர்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. ஏராளமான சப்ஜெக்டுகளுக்கு, ஏராளமான விஷயங்களுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க என்னுடைய ட்ரக், என்னுடைய பாதை, என்னுடைய வே என்று நிறைய சொல்லில்ல, ஓரிரு விஷயங்களுக்கு மட்டும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நிக்காக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க பேசுறாங்க, அன்னிகாஹு மின் சுன்னதி. திருமணம் இருக்குதானே என்னுடைய வே, என்னுடைய ட்ராக், என்னுடைய பாதை, அவ்வளவு முக்கியத்துவப்படுத்திருக்கிறாங்க. யார் இத புறக்கணிப்பாங்களோ, நிலைமைகள், டார்கெட்டுகள் இந்த லெவல் ஆகும் வரைக்கும் என்று ஒதுக்கி வைப்பாங்களோ, எங்கட குரூப்ல உள்ளவங்க அல்ல, எங்கட குரூப்ல உள்ளவங்க அல்ல, ஒதுக்கிட்டாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சுன்னத்துக்கள் இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கப்படுவது, குழி தோண்டி புதைக்கப்படுது. அது பிரதானமாக இந்த திருமணத்துல பார்க்கலாம். முதலாவது திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலவரத்துக்கு என்னுடைய மகன் ஆகிட்டாரா, என்னுடைய மகள் ஆகிட்டாவா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அவங்கள வச்சு நாங்க முதலாவது எடுக்கப்பட வேண்டிய முடிவு, என்னுடைய மகளுக்கு பேசப்பட இருக்கிறவர் பொருத்தமானவரா?
நல்லவரா, சிறப்பானவரா, சாலிகானவரா, சீதேவியா, நிறைய பார்க்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அதே போல என்னுடைய மகனுக்கு இந்த பேச்சுவார்த்தை வந்திருக்குது, இந்த பெண்ணோட அதாவது ப்ரொபோசல் ஒன்று வந்திருக்குது, அவ தகுதிதானா, அவட குடும்பம் தகுதிதானா, நிறைய யோசிக்கணும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, வந்து விட்ட உடனே அடே அந்த குடும்பத்தை விட்டுடக்கூடாது, அந்த குடும்பத்தை விட்டுடக்கூடாது, பெரிய லக் அடிச்சிருக்குது, பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குது, உடனே பேசி முடிச்சிடுவோம் என்று அவசரப்பட்டவர்கள் இன்றைக்கு தெருவுல நிற்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால முதலாவது பொருத்தமானவர்களா, ஆணுக்கு பெண் பொருத்தமா, பெண்ணுக்கு ஆண் பொருத்தமா, பெற்றோர்கள் யோசிக்க வேண்டிய காலம், ஆரம்ப கட்டம். கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு பின்னால அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த திருமணத்தினுடைய விஷயத்துல எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற என்னுடைய என்னுடைய ட்ராக், என்னுடைய முறை என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க முறை காட்டாம இருப்பாங்களா, முறைகளை சொல்லாம இருப்பாங்களா? ஆனா கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஆண் இருக்கிறார், ஒரு பெண் இருக்கிறாள். முதலாவது சொன்னோம், உம்மாட வாப்பாட திட்டங்கள் என்னுடைய மகனுக்கு எந்த வகையில் அமையணும் என்று யோசனையோட காலடி வைக்கணும். ஆனா அடமான சகோதரர்களே, வாப்பா கொண்டு வந்து விட்டாரே, உம்மா கொண்டு வந்துட்டாங்க, எனக்கு பொருத்தமா, பெண்ணுக்கு உரிமை இல்லையா, ஆணுக்கு உரிமை இல்லையா? சமூகத்தில பேசப்படக்கூடிய ஒன்றுதான் திருமணம் என்று வந்து விட்டது என்று சொன்னால், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு ஆண் 4 காரணங்களை மையமாக வச்சு ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பார். இது ஆணுக்குரிய உரிமை, இது எல்லாருக்கும் தெரியும். ஆணுக்கு இருக்குது அவருடைய அழகு, அவருடைய தீன், அவருடைய குடும்பம். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, இவ்வாறான விஷயங்கள் மையமாக வச்சு ஆணுக்குரிய உரிமையை அவன் சரிவர நிறைவேற்றுவான், பெண்ணுடைய விஷயத்துல சரிப்படுத்துவான். அதே போல கண்ணியமான சகோதரிகளே, பெண்ணுடைய விஷயத்துல எடுத்துக்கொண்டா பெண்ணுக்கும் உரிமை இருக்கிறது என்பது யாருக்கும் பெருசா தெரியாது. காரணம், பேசப்படுவது குறைவு. ஆணின்னு வந்துட்டா, ஆண் கபூல் செஞ்சிட்டாரண்டா வீட்டுல சரி. ஆனா பெண் சிரிப்போடு அடக்கி விடுவாள், ஆனா பெண் மௌனமாக இருந்து விடுவாள், ஆனா பெண் உள்ளுக்குள்ளால புதைச்சி விடுவாள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆணுக்கு எவ்வாறு உரிமைகள் இருக்கிறதோ, ஆணுக்கு எவ்வாறு ரைட்ஸ் இந்த திருமண விஷயத்தில் இருக்கிறதோ, அதே மாதிரி பெண்ணுக்கும் இருக்கிறது. இதா ஹதப இலைக்கும் மிம்மன் தரதௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்ஜு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க ஒரு ப்ரொபோசல் வந்து விட்டது என்று சொன்னால், ஒரு ஆணிடத்து ஆணை பேசி வாராங்களா, அந்த நேரத்தில் கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, நாங்க முதலாவது பார்க்கணும், மிம்மன் தரதௌன தீனஹு வ குலுகஹு, நல்ல மார்க்கப்பற்றோட இருக்கிறாரா, நல்ல இபாதத்தோட இருக்கிறாரா, பொருத்தமான முறையில படைச்சவன் விரும்பும் வகையில இருக்கிறாரா? இரண்டாவது, மிம்மன் தரதௌன தீனஹு, படைச்சவன் விரும்பக்கூடியவரா அந்த மனிதர், அந்த வாலிபர், அந்த பேசப்படக்கூடியவர். இரண்டாவது, படைப்பினங்களை ரெஸ்பெக்ட் பண்றாரா? தரதௌன தீனஹு வ குலுகஹு, அக்லாக்கும் அங்க பேசப்படுகிறது, வழிபாடும் அங்க பேசப்படுகிறது. இந்த 2 தன்மைகளும் ஒரு ஆணிடத்துல வயது வந்த, அதாவது அந்த ஆணிடத்துல இருக்கும் என்று சொன்னால், உங்களோட மகளுக்கு திருமணம் முடிச்சு வைங்க என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொல்லி இருக்கிறாங்க. அநேகமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல வந்து கேட்கிறாங்க, என்னுடைய மகனுக்கு திருமணம் பேச்சுவார்த்தை வருகிறது, எப்படிப்பட்டவர் பொருத்தம் சொல்லுங்களே, எப்படிப்பட்டவர் பொருத்தம் சொல்லுங்களே. அந்த நேரத்துல ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, உங்களோட மகளுக்கு தக்வா உள்ள, நல்ல பயபக்தி உள்ள ஒரு பொடியன, ஒரு மணமகன தேடி முடிச்சு கொடுங்க. பின்னர் விளக்கம் சொல்றாங்க ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க, தக்வா உள்ளவரை உங்களோட மகளுக்கு நீங்க தேடிட்டீங்கடா, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதாவது அன்பு உள்ளத்துல அதிகமாக ஆகிட்டா நல்ல அரவணைப்பான்.
அன்புள்ள என்று சொன்னால் தக்குவா இருக்குதே, அநியாயம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். அடியமான சகோதரிகளே, பெரியார்களே, கொஞ்சம் யோசிங்க. எங்கட மகளுக்கு எந்த வகையில திருமணம் நடாத்தப்படுகிறது? ஆண் என்று சொன்னால் அப்ப அவங்களுக்கு தெரியாது, அம்மா அவங்களுக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்கணுமே என்று பேசி வாயை லாக் பண்ணிடுவாங்க, வாயை லாக் பண்ணிடுவாங்க. கடினமான சகோதரிகளே, வாயை லாக் பண்ணிடுவாங்க. ஆனா உம்மா, அதாவது மகள் என்று வந்து விட்டால் சிரிப்போடு அடக்கிக் கொள்ளுவாள். இல்லை என்று சொன்னால் ஆசையோ வெறுப்போ உள்ளத்துக்குள்ள புதைச்சு கொள்ளுவாள். ஆனா இவளுக்குரிய உரிமை நாங்க பேசி முடிவு கொடுக்கிறதுக்கு முன்னால இந்த மகளிடத்திலையும் பேசணும், இந்த மகளிடத்திலையும் கேட்கணும். கடினமான சகோதரிகளே, பெரியார்களே, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஹதீஸ். கடினமான சகோதரிகளே, பெரியார்களே, ஒரு அன்சாரி பெண் நபியிடத்துல வந்து சொல்லுகிறார். கடினமான சகோதரிகளே, ஹன்சா பின்த் ஹிதாயில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பா எனக்கு திருமணம் முடிச்சு தந்தாரே, திருமணம் முடிச்சு தந்தாரு. நான் அதை வெறுத்துட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை யா ரசூலல்லாஹ். நபி இடத்துல போறாங்க, நல்ல முடிவு கிடைக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நபி இடத்துல போறாங்க. அதேமான சகோதரிகளே, போன உடனே இந்த தகவலை கேட்டு வாப்பா ஒரு கணம் பார்த்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க, உடனே அந்த திருமணத்தை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டார், அதை பாத்திலாக ஆக்கிட்டார், அதை முறிச்சு விட்டார் என்பது ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். கடினமான சகோதரிகளே, பெரியார்களே, அதனால நாங்க பெரிய ஒரு நிலைமை வந்துட்டு, என்ற மகளுக்கு பெரிய ஒரு இடம் வந்துட்டு, என்ற மகளுக்கு பெரிய அறிஞர் ஒருத்தர் கிடைச்சிட்டார் என்று கண்மூடித்தனமா பாஞ்சிட கூடாது. எங்களுக்கு தெரியும், சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க பெரிய ஒரு தாபிஈ, பெரிய ஒரு தாபிஈ. இவர்களுடைய மனைவி தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள். இவங்க ரெண்டு பேருடைய மகனுக்கும் பிறந்தவள் தான். அது ஒரு பெண் மணமகள். இந்த பெண் அழகான பெண், இந்த பெண் ஒரு பேணுதலான பெண். இந்த பெண்ணை கேட்டு வாராங்க அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய மகனுக்கு, வலீத் இப்னு அப்துல் மலிக் அவருக்கு கேட்டு வாராங்க. அந்த நேரத்துல கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, உடனே மறுத்துட்டாங்க, உடனே மறுத்துட்டாங்க. நாட்டில பெரிய ஒருத்தர் நாட்டினுடைய பொறுப்பாக இருக்கிறார் என்று வாயை பொத்திக் கொண்டு சிரிச்ச வண்ணமாக உடனே தயார் என்று சொல்லல, அப்படி மறுத்துட்டாங்க, அப்படியே தூரமாக ஆக்கிட்டாங்க. கண்ணியமான சகோதரிகளே, யாருக்கு முடிச்சு கொடுத்தாங்கன்றா இந்த சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய பாடத்துக்கு வரக்கூடிய ஒரு மாணவனிடத்துல கேட்டாங்க. சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹ், ஏன் கொஞ்ச நாளா காணல உங்களை என்று சொன்னா, என்னுடைய மனைவி மரணிச்சு விட்டால் அன்புக்குரிய ஆசிரியரே. அதோட உடனடியாக சொன்னாங்க, ஏண்ட மகளை உனக்கு முடிச்சு தரவா, தக்வாவுடைய நிழல்ல உள்ள, அல்லாஹ்வுடைய பயத்துடைய நிழல்ல உள்ள ஒரு வாலிபனுக்கு முடிச்சு கொடுத்தாங்க என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பேசுறாங்க. அதனால கண்ணியமான சகோதரிகளே, நிலைமைகளை வச்சல்ல, தக்வா, தவக்குல், ஈமான், அக்லாக் நிறைஞ்சவங்களாக இருக்கிறாங்களா, மகளுக்கு கொண்டு சேர்த்துடுங்க. இல்ல பெரிய லெவல்ல இருக்கிறாங்க என்று சொன்னால், கண்ணியமான சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் உங்களோட காதுகளுக்கு வர்றதை விட எங்களோட காதுகளுக்கு வருது உடனே பேசுறது, உடனே முடிச்சு கொடுக்கிறது. என்னுடைய பொருளாதாரங்கள் பாதுகாக்கப்படணும், என்னுடைய பொருளாதாரங்கள் பாதுகாக்கப்படணும். இல்ல என்னுடைய பார்ட்னராக இருக்கிறார், அவருடைய மகனுக்கு என்னுடைய மகளை கொடுத்தால் தான் சரியாக அமையும், சரியா பாதுகாக்கப்படும் என்று சொல்லி மகள்கிட்ட கேட்கிறது இல்ல, உடனே முடிச்சு கொடுக்கிறது. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு தெருவுல சீரழிஞ்சு கொண்டிருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு தெருவுல சீரழிஞ்சு கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, இந்த நிலவரங்களை எல்லாம் சரியாக சொல்லப்பட்ட பிரகாரம் நபியுடைய வழியில ஆணை பேசிட்டோமா, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு பெண்ணை பேசிட்டோமா, அடுத்த கட்டம் சரியான முறையில பலியாக அமைக்கணும். என்னுடைய மகளுக்கு பலி இருக்கணும் சரியான முறையில. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு வலி பேசு பொருளாக இருக்கிறது. கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டக்காரன் என்று சொல்லுவாங்களே, அந்த வகையில
இன்றைக்கு வலி என்று சொன்னால் சாதாரணமான ஆட்கள்கிட்ட கேட்டாலும் இவரால முடியும் தானே, அவரால முடியும் தானே, இப்படியெல்லாம் முடியும் தானே என்றெல்லாம் மக்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க சொன்னாங்க, வலி இல்லாத நிக்காஹ் இல்லை என்று சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க யாரு வழியாக வர முடியும்? ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டா, ஒரு பெண்ணை மணமகள் எடுத்துக்கொண்டா, அந்த மணமகளினுடைய பெற்றோருடைய பகுதியில் உள்ளவங்க மாத்திரம்தான் வழியாக வர முடியும், வழியாக வர முடியும். அந்த பெண்ணினுடைய உம்மாட பகுதியில யாருமே எட்டி பார்க்க முடியாது, யாருமே எட்டி பார்க்க முடியாது. கனிமான சகோதரிகளே, பெரியார்களே, அந்த மணமகளினுடைய வாப்பா இருக்கிறாரா? எந்த பேச்சும் இல்ல. உடனடியாக அங்க திருமணம் முடிப்பது வழியாக வருவதற்கு அனுமதி இருக்குது. பாப்பா மரணிச்ச நிலையில இருந்தால் அந்த மணமகளினுடைய ஒவ்வொருத்தரும் யோசிச்சு கொள்ளுங்க. இந்த விஷயம் கனியமான சகோதரிகளே, எங்கட ஹசரத் பார்த்துக் கொள்வாரு, எங்கட ஊர் நிர்வாகம் பார்த்துக் கொள்ளும், பொருத்தமான முறையில தான் அமையும் என்று ஏராளமாக யோசிச்சு எத்தனையோ விபச்சாரங்கள் இன்றைக்கு வீட்டுக்குள்ளால அரங்கேறி கொண்டிருக்கிறது. வலி பிரச்சனையினால. கனியமான சகோதரிகளே, பாப்பா இல்லைண்டா அந்த மணமகள், அந்த பெண்ணினுடைய அப்பா அந்த இடத்துக்கு வரலாம், அப்பா அந்த இடத்துக்கு வரலாம். கனியமான சகோதரிகளே, அப்பா 2 பேரும் மரணிச்சிட்டாங்கண்டா அடுத்த கட்டம் அந்த மணமகளினுடைய ஓன் பிரதர், சொந்த சகோதரர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க, சொந்த சகோதரர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. கனியமான சகோதரிகளே, பெரியார்களே, சொந்த சகோதரனும் யாரு இல்லை என்று சொன்னால் பாப்பாவுடைய சொந்த சகோதரர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. இப்படி தருத்தீபாக இஸ்லாம் சொல்லி இருக்குது. எங்கால திரும்பி பார்த்தாலும் அந்த பெண்ணுக்கு யாருமே மணமகள் இல்ல, அதாவது யாருமே வலி இல்ல என்ற நிலப்பாட்டுக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் உடனடியாக காவியார நாடனும். நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு காவியாட்ட போய் சொன்னால் விரட்டி விட்டுருவாரு. கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, காவியாரிடத்துல இந்த பிரச்சனை ஒரு வாரத்துக்கு முன்னால முன்வைக்கப்பட வேண்டும். இத சரியாக செஞ்சு கொள்ளணும். இதுல கோட்டை விட்டுட்டோம் என்றா இல்ல என்னுடைய வீட்டுக்குள்ளால, ஆனா மகளுக்கு தெரியாது, எடுத்து வளர்த்திருக்கிறேன், எப்படி மகள்கிட்ட சொல்றது? ஆனா வாப்பாவுக்கு வர முடியாது. அங்க வழியாக வாப்பாவுக்கு வாப்பான்னு சொன்னாலும் அந்த பெண் எடுத்து வளர்த்த பெண்ணாக இருந்தால் அவருக்கு வழியாக வர முடியாது. ஆனா ஒரே நேரத்துல அப்படிப்பட்ட வாப்பாமார்களும் வரக்கூடிய கட்டமும் இருக்கிறது. ஃபுகஹாக்கள், உலமாக்கள் சொல்றாங்க, அந்த குழந்தை பருவத்தில் எடுத்து பால் ஊட்டினால் தாய் நல்ல வயிறு நிரம்ப பால் கொடுத்திருந்தால் அந்த தாயிடத்துல அந்த நேரத்தில் அந்த வாப்பா அவளுக்கு வரலாம் என்பதாக உலமாக்கள், ஃபுகஹாக்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி ஒன்றும் நடக்கல. அந்த கட்டத்துல இல்லைண்டா வாப்பாங்க வர முடியாது. ஆனா எடுத்து வளர்த்திருந்தால் அந்த மகனுக்கு, அந்த குழந்தைக்கு எத்தி வைக்கப்பட வேண்டிய கடப்பாடு அந்த பெற்றோர்களிடத்துல இருக்கிறது என்பதை உலமாக்கள், ஃபுகஹாக்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. கனியமான சகோதரிகளே, பெரியார்களே, இதுக்கிடையில இதெல்லாம் முடிஞ்சிட்டா, பலி வந்துட்டாரு, 2 ஷாஹிதுகள் ஈஜாப் கபூல் செய்யப்படணும். இந்த வலி கிடைச்சிட்டாரு என்று சொல்லி ரகசியமாக செய்து கொள்ள முடியாது. திருமணத்தை ரகசியமாக செய்து கொள்ள முடியாது. திருமணம் பகிரங்கப்படுத்தப்படணும். இந்த கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஊர்ல தான் முடிச்சிருக்கிறேன், இந்த இடத்துல தான் முடிச்சிருக்கிறேன். கனியமான சகோதரர்களே, சில பேர் இடத்துல கேட்டா சொல்றாங்க, பள்ளிக்கும் தெரியாது, ஊருக்கும் தெரியாது, இரகசிய கல்யாணம், காதோடு காதாக எத்தனை திருமணங்கள் இந்த பகுதியில் அப்படி கிடையாது. ஏனைய பகுதிகளில், வேற பகுதிகளில் கேள்விப்படுகிறோம். இரகசிய திருமணம் கூடாது, கட்டாயம் பகிரங்கப்படுத்தப்படணும். திருமணம் கட்டாயம் பகிரங்கப்படுத்தப்படணும். முன்னால சொன்ன மாதிரி சரியான ஒருத்தர் கிடைச்சிட்டாரு மகளுக்கு, சரியான ஒரு பெண், அழகான பெண், அதாவது ஒரு நல்ல ரிச் லெவல்ல, ஒரு ராயல் ஃபேமிலில அழகான ஒன்று கிடைச்சிட்டு யாருக்கும் தெரியாம மறைவாக ரகசியமாக
செய்து கொள்ள முடியாது, பகிரங்கப்படுத்தணும். இந்த ஏரியாக்கள்ல பொதுவா நாடளாவிய ரீதியில முதலாவது பள்ளிக்கு அறிவிக்கப்படணும். பள்ளிக்கு அறிவிக்கப்பட்டால் தான் நிறைய பள்ளிகள்ல உலமாக்கள் அந்த திருமண வைபவங்களுக்கு அனுப்பப்படுவாங்க என்பது நிறைய பள்ளிகளுடைய சட்டமாக இருக்குது. அது ஒரு பகுதி இருந்தாலும் பள்ளிக்கு அறிவிக்கப்படணும். அநேகமான சகோதரிகளே, என்ற மகளுக்கு கிடைக்க வேண்டியவள் 4 பேருக்கு தெரிந்தா கிடைக்காது. என்ற மகளுடைய வண்டவாளம், என்னுடைய மகளுடைய குறைபாடு, என்னுடைய ஃபேமிலியுடைய குறைபாடு தெரிய வந்தா அவங்க வேணாண்டு சொல்லிடுவாங்க. ஆனா அழகான பெண் வந்திருக்கிறாள், அழகான மணமகள் வந்திருக்கிறாள். ஆனா இதை பகிரங்கப்படுத்தினா, இதை வெளிப்படுத்தினா என்ற மகனுடைய அந்த தொடர்பு, என்ற மகனுடைய இந்த தொடர்பு, அவ்வாறான பாவனைகள் வந்தா உடனே தட்டிடுவாங்க, உடனே தூரமாக்கிடுவாங்க, உடனே வீசிடுவாங்க. அதனால ரகசியமாக செய்து விடுவோம் என்று எத்தனையோ பெற்றோர்கள் அவசரமாக ரகசியமாக எத்தனையோ திருமணங்களை செய்துதான் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, பகிரங்கப்படுத்தப்படணும். திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு பகிரங்கமாக செய்யப்படணும். அதுல ஷாஹித், அதனாலதான் ஃபுகாக்கள், உலமாக்கள் சொல்றாங்க, குறிப்பாக ஆம்புளைய பகுதியில இருந்து, குறிப்பாக ஒரு பெண்ணுடைய பகுதியில இருந்து 2 ஷாஹிதுகள், சாட்சியாளர்கள் வரணும். இதுக்கிடையில கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, சில பேர்கள் அதாவது தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, சில நிக்காகளுக்கு போயிட்டு இருக்கிறோம். பார்த்தா ஒரு விதமான ஒரு தோற்றத்துல, ஒரு மாற்று மத அந்த தோற்றத்துல வந்திருக்கிறார். இவர் தான் பெண்ணினுடைய ஷாஹித், இவரு தான் ஆணினுடைய ஷாஹித். இந்த பெண்ணை பத்தியும் தெரியாது, ஆணை பத்தியும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. மோனிகா மாதிரி, பொம்மை மாதிரி கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது. ஷைன் பண்ணுங்க. கனியமான சகோதரிகளை, நடைமுறையில் எடுத்துக்கொண்டா அந்த ஆணை பத்தி, அந்த பெண்ணை பத்தி, அந்த மணமகனுக்கு, அந்த மணமகனுக்கு ஷாஹிதா வரக்கூடியவங்க தெரியணும். 2 சைடும் அறிமுகமாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் பின்னால ஒரு கட்டத்துல ஏதாவது முருகல் வரலாமே, ஏதாவது சிக்கல்கள் வரலாமே, ஏதாவது சிரமங்கள் வரலாமே. அந்த கட்டத்துல கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அவங்களோட பேச்சு எடுபடும், அவங்களுடைய அந்த அட்வைசஸ்கள் எடுபடும். தெரியாதவர்கள், அறியாதவர்கள், தூர ஏரியாக்கள்ல உள்ளவர்கள், ஏதோ நாங்க பாதுகாக்கப்படணும் என்ற ரீதியில, எங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படணும் என்ற ரீதியில சைன்தானே வச்சுட்டு பேத்திடுவோம் என்றா பின்னால ஏற்படக்கூடிய பயங்கரமான நிகழ்வுகள், பயங்கரமான நிலைமைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியது வரும். அதனால கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, ஷாஹிதாக வரக்கூடியவங்க இந்த லெவல்ல அமைஞ்சிடணும், அறிமுகமானவங்களாக இருக்கணும். அதே போல இந்த லெவல்ல, அதாவது வழி இருக்கிறார் 2 ஷாஹித், சபையோர் முன்னிலையில ஈஜாப் கபூல் நடக்கணும். இந்த முடிவு வரைக்கும் சொல்லப்பட்ட பிரகாரம் பொருத்தம் பார்க்கணும். ஆணினுடைய பெண்ணினுடைய உரிமைகள் சரியாக அமையணும். இறுதியாக கண்ணியமான சகோதரிகளை, வலி அதோட சம்பந்தப்பட்டவர்கள் சரியாக அமைந்தால் திருமணம் முடிக்கலாம். ஆனா திருமணத்தை எடுத்துக்கொண்டா இன்றைக்கு தமிழர்களுடைய கலாச்சாரங்கள், இன்றைக்கு மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரங்கள், கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, ஒவ்வொரு முஸ்லிமான வீடுகளையும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஆரம்ப கட்டத்துல அதில் நிறைய பெக் கொடுத்து, நிறைய வெட்டிங் கார்டு அடிச்சு பள்ளியில் அழகாக செய்யறாங்க. அது சரிதான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னவங்க, அலினு ஹாத நிக்காஹ் வஜஅலுஹு ஃபில் மசாஜித். நீங்க ஏலான் பண்ணுங்க, அறிவிப்பு விடுங்க, அதாவது திருமணத்தை அத பள்ளியில செய்யுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த திருமணம் பள்ளியில வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பின்னால மருதோண்டி கல்யாணம் என்று, மருதோண்டி கல்யாணம் வைக்கணும். பெண்ணிட வாப்பாட தலைய சொரிய செய்யறாங்க, பெண்ணுடைய வாப்பாவை அதுல குளித தள்ளுறாங்க. கண்ணியமான சகோதரிகளே, பேர குழந்தையும் கிடைச்ச எத்தனையோ உறவுகள் இன்றைக்கு இன்னும் கண்ணீரும் கம்பளியுமா கடன் கட்டி முடியல. மருதோண்டி கல்யாணம் என்று சொல்லியும் இன்னொரு என்ன ஃபேமிலி இத்தனை நாள் வருவாங்க, இத்தனை பேர் வருவாங்க, பல சாப்பாடுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதே போல கண்ணியமான சகோதரிகளே,
சொல்றதுக்கு வெட்கமாக இருக்குது. இன்றைக்கு அதாவது தாம்பாள மாத்திக்கொண்டு மரவை மாத்திக்கொண்டு அதுல எவ்வளவு கலாச்சாரங்கள், அந்நிய கலாச்சாரங்கள் புகுத்தப்பட்டிருக்கிறது. வாகனமாக அதாவது வாகனமாக அதுவும் அந்த மரவை கொண்டு செல்லக்கூடிய வாகனம் அழகாக அமையணும். மரவை கொண்டு செல்லக்கூடிய வாகனம் அழகாக அமையணும். அது வீட்டுக்குள்ளால கொண்டு போய் அடிக்கணும். அது பெரிய வாகனமாக இருக்கணும். கடினமான சகோதரிகளே, பெரியார்களே, ஒரு பேச்சு வார்த்தையில் ஆரம்பத்தில் எடுத்தா மரவை கொண்டு போகும் வரைக்கும் பேசுறாங்க. அதுக்கடையில ஏதாவது சிக்கினா அதை விட்டு தூரமாகி அந்த கல்யாணமே நடக்காத எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நிப்பாட்டப்பட்ட இடங்கள் எவ்வளவு காதுகளுக்கு வருகிறது. கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, இன்றைக்கு அது கூடுமா? இப்படி அந்நிய கலாச்சாரங்கள் புகுத்தப்பட்ட என்னுடைய மகள், என்னுடைய மகனுடைய திருமணம் எப்படி நிம்மதியாக இருப்பாங்க? என்ற மகன் பூமியில மிதிக்க கூடாது, என்னுடைய மகன் பூமியில மிதிக்க கூடாது. என்னுடைய மகனுடைய திருமணம் கோலாகலமாக கடல்ல தான் நடக்கணும். அண்மையில ஒரு திருமணம் நடந்தது, கடல்ல தான் நடந்துச்சு. 3 மாசம் டிவோர்ஸ். 3 மாசம் டிவோர்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட அந்த வாழ்க்கைக்கு மாற்றமாக புகுத்தினோம் என்றா, நுழைச்சோம் என்றா இவ்வாறான முடிவுகளை தான் சந்திக்க வேண்டியது வரும். என்னுடைய மகன் வாகனத்துல போகக்கூடாது, என்னுடைய மகன் வாகனத்துல போகக்கூடாது, என்னுடைய மகன் குதிரையில தான் மாப்பிள்ளையாக போகணும். நான் வித்தியாசமாக செய்கிறேன். நான் என்னுடைய பொருளாதாரத்தை அதாவது பகிரங்கப்படுத்தணும். நான் இவ்வளவு ரிச் லெவல்ல இருக்கிறேன் என்பதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அப்படி குதிரைகள் ஏராளமாக புக் பண்ணின திருமணங்கள் 45 நாள் 1.5 மாசத்துல சீரழிஞ்சு போன எத்தனையோ திருமணங்களை பார்க்கிறோம். கடினமான சகோதரிகளே, பெரியார்களே, இந்த பாடத்துக்குள்ளால இதுக்குள்ளால வந்துட்டோம் என்றா கால் மடிச்சு இதனுடைய விஷயங்களை நிச்சயமா நாங்க படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அழகாக செய்யணும். அதே போல கனிமான சகோதரிகளே, ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னால, ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னால கொஞ்சம் மாப்பிள்ளையாக போனவர்களுடைய அந்த சுய சரிதை எடுத்து பாருங்க. அழகான ஆடை, வெண்ணிற ஆடை, கோட்டுகளோட, அழகான தொப்பிகளோட போறாங்க. எத்தனை மணமக்களை கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்தும் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு தூரத்தில் நித்தின் 1000 ரூபாய் மணமகனுக்கு உடுப்பாட்டுவதற்கு கொடுத்து வந்து உடுப்பாட்டுகிறார். எல்லா நஜீசுகளையும் அல்கோல் பூர்த்தியாக கலப்படமாக உள்ள அந்த இதுகளெல்லாம் அடிச்சு முடிய பார்த்தா ஒவ்வொன்று வானத்தை நோக்கி நிற்கிறது. கிரீம் போட்டிருக்கிறாராம், ஜெலி போட்டிருக்கிறாராம், வானத்தை நோக்கி நிற்கிறது. அல்லாஹு அக்பர். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, அண்மையில ஒரு திருமணம் கேள்விப்பட்டோம். அதாவது மரவணை என்று சொல்லக்கூடியது, அதுவும் ஆகப்பெரிய அந்நிய கலாச்சாரம் உங்களோட காதுகளுக்கு வர்றதை விட எங்கட காதுகளுக்கு வருது. காரணம் வேண்டா, போய் உட்கார்றாரு. பக்கத்துல இருந்த அந்த மணப்பெண் வமிட்டெடுத்தா, மணப்பெண் சக்தி எடுத்தா. காரணம் என்று கேட்டால், இவருக்கு அடிச்சு வந்த வாசனை அந்த பெண்ணுக்கு பிடிக்கலையாம். ஆரம்ப கட்டம், முதல் கோணம், முற்றிலும் கோணம் என்பதை இங்க விளங்கப்படுத்தப்படுகிறது. அதனால கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க சொல்லி இருக்கிறாங்க, திருமணம் இந்த மெத்தட்ல அமையணும், இவைகள் பள்ளியில அமையணும். அதற்கு பின்னால கண்ணியமான சகோதரிகளை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க, திருமணத்தை அழகாக சின்னதாக செய்யுங்க, உங்களோட வசதிக்கேற்றவாறு செய்யுங்க, பெரிய லெவல்ல செஞ்சிடவானாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க தடைப்பட்டிருக்கிறாங்க, முட்டுக்கட்டாக சொல்லி இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய திருமணம் எப்படி நடந்தது, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய திருமணம் எப்படி நடத்தினார்கள். கொண்டு வாங்க உங்களோட சாப்பாடுகளை எல்லாம் விரிச்சாங்க, போடுங்க, சாப்பிடுங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவனோட வலிமாவாக அமையட்டும் என்று சின்னதா செய்து காட்டினாங்க. கடினமான சகோதரிகளே, பெரியார்களே, அதே போல ஏராளமான
ஏராளமான முறைகேடான நிகழ்வுகள் இந்த திருமணத்துக்குள்ளால நடக்குது. ஏன் சொல்றோம் என்றா, உங்களோட ஊர மென்ஷன் பண்ணல, உங்களோட ஊர் வித்தியாசம். அது முன்னால உள்ள கட்டத்துல இதே மின்பர்ல சொன்னேன். ஆனா நாடளாவிய ரீதியில நடக்குது. அதுல இருந்து பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி சொல்லிக் கொடுக்கிறோம். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, திருமணம் பிரச்சனை வந்து விட்டதா, அல்லாஹ் பாதுகாக்கணும். பிரச்சனை வந்து விட்டதா, அவள் ஹுலூ செய்யறதும் இல்ல, முறையான சரியான விவாகரத்து கிடையாது. 3 பகுதிகளாக உலமாக்கள் விவாகரத்தை பிரிக்கிறாங்க. பொண்ணுக்கு விருப்பம் இல்லையா, மாப்பிளைய ஃபஸ்ஹ் செய்வா. ஆணுக்கு விருப்பம் இல்லையா, பொம்பளைய தலாக் கொடுப்பாரு. 2 பேருக்கு விருப்பம் இல்லையா, 2 பேரும் ஹுலூ செய்து கொள்ளுவாங்க. 2 பேரும் பேசி பிரிஞ்சு கொள்ளுவாங்க. ஆனா கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, ஆனா பிரிஞ்சால் அங்க அடுத்த நிமிடமே இத்தா என்று சொல்லக்கூடிய பாடத்துக்குள்ளால, இத்தா என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள்ளால வாராங்க. ஆனா இன்றைக்கு நிறைய ஏரியாக்கள்ல விவாகரத்து பெற்ற உடனே அடுத்த விவாகரத்து பெறுவதே இன்னொருத்தர் ஒன்றோட லொக்காக்கி கொண்டு இன்னும் ஒன்றோட தொடர்பு வச்சு கொண்டுதான் கணவனை விடுகிறது, மனைவியை விடுகிறது. அதுக்கிடையில விட்ட உடனே கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, அடுத்த கணம் யோசிக்கிறது, குடிக்கிறதுக்காக வேண்டி இத்தா இருக்கிறதும் இல்லை. அப்படி அண்மையில கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, அதாவது திருமணம் முடிஞ்சித்தாங்க, கணவன் போயிட்டு எத்தனையோ வருஷங்கள் இன்னும் வரல. அதனால ஹலால் ஆக்கி கொள்ளணும், என்ன முடிக்கிறதுக்கு அவ தயாராக இருக்கிறா, முடிச்சு தாங்க ஹசரத். கண்ணியமான சகோதரிகளே, அப்படி செஞ்சால் அது விபச்சாரம். அப்படி செஞ்சால் அது விபச்சாரம். முறையாக சரியாக ஆண் விட்டுட்டா சில நாட்களுக்கு பின்னால முடிச்சு கொள்ளலாம். ஆனா பெண் விட்டுட்டா இத்தா என்று சொல்லக்கூடியது கட்டாயம். கணவன் மரணிச்சிட்டா 4 மாசம் 10 நாள் இருக்கணும். விவாகரத்து பட்டு விட்டால் 3 துகுரல், கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல அவள் இருந்துதான் ஆகணும். இதுதான் இப்படி இஸ்லாம் அழகாக தெளிவுபடுத்துகிறது. அதனால கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, எங்கட வாழ்க்கையில முறையா சரியா ஒவ்வொன்றையும் தட்டி பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில நான் கபூருக்கு சரியாக என் வாழ்க்கையை அமைச்சு கொள்கிறேனா, இல்ல பயங்கரமான அந்த நரகத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, ஒவ்வொரு பகுதியாக தட்டி பார்ப்போம், ஒவ்வொரு விஷயங்களாக தொட்டு பார்ப்போம். அப்படி மோசமான நிலப்பாடுகளாக இருந்தால் ஓதரை தள்ளிவிட்டு சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரே ட்ரக்கில நாங்க போனோம் என்றா அல்லாஹ் மேலான கிருபைகளை செய்வான். முடிவு கபூரு வெல்கம் பண்ணும் அழகாக, மஹ்ஷர் அழகாக நிழல் கொடுக்கும். சிராத்தல் முஸ்தகீம் பாலம் மின்னல் வேகத்துல கடந்துடலாம். பயங்கரமான அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்துக்கு போய்த்திடலாம். அப்படிப்பட்ட சீதவிகளாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கிய புரிவாடாக. அல்ல எங்கட பாவங்களை மன்னிச்சுக்கையா அல்லாஹ். நிறைய நிறைய பாவம் செய்கிறோம் யா அல்லாஹ், பாவிகளாக இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னிடத்துல கை வேந்துவதற்கு எந்த அருகதையும் இல்லையா அல்லாஹ், எந்த அருகதையும் இல்லையா அல்லாஹ். நீ படைச்சா என்ற உரிமையில கேட்கிறேன் யா அல்லாஹ், நீ படைச்சா என்ற உரிமையில கேட்கிறேன் யா அல்லாஹ். எங்க எல்லாரையும் மன்னிச்சுக்கையா அல்லாஹ். எங்க எல்லாருடைய செயல்பாடுகளை உனக்கு விருப்பமான முறையில் ஆக்கிறியா அல்லாஹ். கண் மூடி துறக்கும் அளவுக்காவது எங்கள் மீது சாட்டிடாதையா அல்லாஹ். கண் மூடி துறக்கும் அளவுக்காவது எங்கள் மீது சாட்டிடாதையா அல்லாஹ். நீயே பொறுப்பாக இதியா அல்லாஹ். உனக்கு விருப்பமான முறையில வாழணும் என்ற ஆசையோட அவாவோட இருக்கிறோம் யா அல்லாஹ். சந்தர்ப்ப சூழ்நிலை சூழல் எங்களை தடுத்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். எங்கட பாவங்களை மன்னிச்சுக்கையா அல்லாஹ். எங்கட பாவங்களை தடுக்கும் அளவுக்கு தக்குவா இல்லையா அல்லாஹ். எங்கட பாவங்களை தடுக்கும் அளவுக்கு தவக்குல் இல்லையா அல்லாஹ். எங்கட பாவங்களை தடுக்கும் அளவுக்கு ஈமான் யகீன் கிடையாது யா அல்லாஹ். எங்களை பாதுகாத்துக்கையா அல்லாஹ். வந்திருக்கக்கூடிய எல்லோரும் யா அல்லாஹ் சுமைகளோட வந்திருப்பாங்க யா அல்லாஹ். தேவைகள் இந்த ஜும்மாவலியாவது நிறைவேற்றப்படணும் என்று வந்திருப்பாங்க யா அல்லாஹ். அத்தனை பேர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. கண்களை குளிரச் செய்வாயாக, கண்களை குளிரச் செய்வாயாக. அடிக்கடி ஹரம்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுத்துறியா அல்லாஹ். இந்த பாவங்களும் செய்து அதை விட்டு தூரமாக ஆக்கிடாதையா அல்லாஹ். யாழ்லா இந்த பள்ளி வெளிச்சமாகணும் என்று யார் யாரெல்லாம் அயராது உழைச்சி கொண்டிருக்கிறாங்களோ யா அல்லாஹ், குறிப்பாக உலமாக்கள் யா அல்லாஹ், குறிப்பாக நிர்வாகிகளை கபூல் செய்ய அல்லாஹ். எல்லா ஹலாலான ஹாஜத்துகளும் நிறைவேற்றி கொடுப்பாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா